கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்களேங்க. எப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியத்தை யோவான் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நம்ம தேவன் சித்தத்தின்படி பிறந்தவர்கள். இதுக்கு முன்னால் இதுல ஒரு 2 காரியங்கள் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பாருங்களேங்க. ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். எப்படி உலகத்தை நம்ம அதுபடியே தான் பிறக்கிறோம். ரத்தத்தின்படி மாம்சத்தின்படி புருஷனுடைய சித்தத்தின்படி தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க அப்படிலாம் பிறக்கலப்பா, நீங்க என்னால் உண்டானவர்கள், என்னால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஜனிப்பிக்கப்பட்டவர்கள்ன்றாரு. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான காரியம். அப்போ உலகம்னா பொய்யா? கிடையாது, எல்லாமே உண்மைதான். உலகத்தின்படி நம்ம மாம்சத்தின்படி புருஷனுடைய சித்தத்தின்படி ரத்தத்தின்படி பிறக்கிறோம் என்பது உண்மையான காரியம். ஆனாலும் தேவன் நீங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப எதுல உண்மை, எது பொய்? இதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ள அத்தனை பேர் உள்ளும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவருமே தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இதுதான் காரியம். நம்ம இதை போட்டு இதை போட்டு குழம்பி கொண்டு இருக்க வேண்டாம். தேவனால் பிறந்தவர்கள். இப்படி அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள நீங்கள் எல்லாமே தேவனால் பிறந்தவர்கள். அதான் அந்த முந்தன வசனம் அழகா சொல்றது. யோவான் 1:12. பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீங்க அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. என்ன ஒரு அழகான காரியம் பார்த்தீங்கன்னாங்க. நம்ம தேவன், நம்ம அப்பா உலக ரீதியான அப்பா நமக்கு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், பிதா ஒருவர் தான். அப்ப அதை நம்ம உணர வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி நம்ம உண்டாக்கப்பட்டவர்கள். அது ஒரே ஒரு காரியம், நம்ம உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறோமா? பிதாவை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமா? ஆவியானவரை ஏற்றுக்கொள்கிறோமா? திரியக தேவனை ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து உண்மையிலே அதில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம மாம்சத்தின்படி பிறக்கவில்லை, தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே பிறந்து இருக்கிறோம். அதை நம்ம உணர வேண்டும். கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்ம வைத்திருக்கிறார், மகிமையான காரியங்களுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்துல தான் வாழ்றோம், உலகத்துல தான் இருக்கும். ஆனாலும் நம்ம அழைப்பின் ரகசியம், படைப்பின் ரகசியம் நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்ம உண்மையிலேயே அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இல்லை தலைமுறை கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம் வரோம், நான் மீட்டிங்லாம் போகிறேன், அப்பா அம்மா சொன்னாங்கன்றக்கா வரேன், கூட ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்கன்றக்கா வரேன் அப்படின்னு ஒரு நேம் சேக், ஒரு இதுக்காக போகிறீங்களா? இல்லை உண்மையிலேயே தேவனால் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த உணர்ந்து போகிறோமா? அழகாக அந்த வசனம் சொல்லிடுறத பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். கேட்டுக்கொண்ட தேவஜனமே, நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதை உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஏஸ்தாப்னே யோவான் 1:12 நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அதே வசனத்தில் 1:13 நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று நீர் எங்களை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவனால் பிறந்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை முருகத்தை தருகிறோம் அப்பா. படுக்கையில் இருப்பவர்களை முருகத்தை தருகிறோம் அப்பா. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற வாக்கு அவர்கள் சொல்ல மாட்டோம். அவர்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான பலத்தை தரமாண்டவர், பண வசதியை தரமாண்டவர், சரீர ஆரோக்கியத்தை கட்டளையிடுவோம் அப்பா. ஏஸ்தவன் சரீர ஆரோக்கியத்தை கட்டளையிடுவோம் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.